இந்த ஈடுபாடுடன் சன்மார்க்கப்பணி ஆற்றிய நம்முடைய இந்துக்கள் ஐயா அவர்களும் நம்முடைய நாகங்க மோகன் ராம் ஐயா அவர்களுடைய துணைவியார் திருமதி சாந்தி அம்மையார் அவர்களும் கோவை சன்மார்க்க சீலர் திரு வீர குருசாமி ஐயா அவர்களும் பல சன்மார்க்க நூல்களை எழுதி சன்மார்க்க பணி ஆற்றிய அகவல் உரை விட எழுதியிருக்காங்க ஐயா அவர்கள். வரலாறு வாழ்வும் வாக்குங்கிற நூலை எழுதியிருக்காங்க. தினசரி அருட்பா என்கின்ற நூலையும் எழுதியிருக்கின்றார்கள். அவ்வளவு ஈடுபாடுள்ள சன்மார்க்க அன்பர் திரு ஈர்சிப்பிள்ளை அவர்கள் ஈர்சிப்பிள்ளை ஐயா அவர்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரில் இந்த ஒரு 3 மாதத்து அளவில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நாம் இங்கே ஆன்ம அஞ்சலி செலுத்தும் விதமாக நாம் அனைவரும் 2 நிமிட நேரம் மௌன அஞ்சலி செலுத்துவோமாக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வச்சிருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் சாப்பிட்டுவாங்க. மதுரை வெளியே யாரோ சீனியர் யார் இருக்காங்க பேர் உபதேசம் இன்னைக்கு புஸ்தக வெளியிட்டு நீங்களே போட்டுருங்க சார். சரி சரி. என்ன முதல்ல புஸ்தக வெளியில ஒன்றா அவர் சொல்கிற அவரே சொல்கிறாரு. சொல்லிடலாமா அப்போ? அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயா பெரும் ஜோதி தயா பெரும் ஜோதி தனி பெரும் தயவு தயா பெரும் ஜோதி. இந்த சாமியில் வந்தவையா 1970 சாமிகிட்ட தொடர்பு எனக்கு தான். 70 பல அந்த மேலே மாடியில் தான் சார் இது பண்ணியிருக்காங்க. இது சாமி கிருஷ்ணமாச்சாரி ஐயா ஏற்பாடு பண்ணி எல்லாம் செஞ்சார். அவர் இன்றைக்கி எவ்வளோ சாமியாருக்கு சொல்லி வேஷம் போட்டுட்டு அலையிறாங்க. நம்மளாம் வாழ்க்கையில் கடந்து போச்சு. எதிர்கால வருங்கால சந்தையர்கள் போகாமே அவங்கவுங்க வீட்டில் உள்ள பையன்கள் பேரம்பேத்திகள் கட்டாயம் மகானுடைய அவர் பாதம் பட்டாலே நிச்சயம் புண்ணியம் கிடைக்குங்க. நாங்களாம் அனுப்பிச்சிருக்கோம். ஐயாவுடைய நிகழ்வு பூராமே முதல்ல ஐயாவுடைய குருநாதர் சபாதி சாமிகளுக்கு அவர் அடக்க சாமியை செஞ்சு ஒவ்வொரு வருடமும் அவருடைய குரு பூஜை சாமி தான் தலைமையை செஞ்சாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் இங்கே இருக்க ஒரு சிலருக்கு தெரியும். ஒவ்வொரு வருடமும் நான் கலந்துக்கிட்டேன். அவருடைய சாமியுடைய குருநாதனுடைய உறவினர் அப்பாஜி சுவாமிக்கு ஒருத்தர் இங்கே வியாபாரி, பெரிய வியாபாரி, அவர் முன்னிருந்து அவர் சொந்த இடத்துல நடக்க செஞ்சு வருஷம் சாமி குரு பூஜை செஞ்சு எல்லாத்துக்கும் நினைச்சு ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய குருநாதனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுவாங்க. அதில் அவங்க ஒரு புக்கு வெளியிடுவாங்க. சாமியுடைய புக்கு ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி வெளியிடுவாங்க. அதெல்லாம் எல்லா புக்களும் நாளாக வாங்கி படிச்சுருக்கேன். எதிர்காலத்தில் சாமிகள் அந்த குறைகள் இல்லாமல் பொன்னகரத்தில் சாமியுடைய நினைவாக இன்றைக்கும் சிறந்த நித்திய ஜோதி வழிபாடு அன்னதானம் எல்லாமே சாமியுடைய சிஷியர்கள் தான் சொல்லணும். ஒன்றும் சொல்ல முடியும். எல்லா சிஷியர்கள் தான் அவருடைய சிஷியர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் அவங்க குடும்பத்தாரில் மெயினாக இருந்து திரு ஆன்மீகமுடைய சகோதரர் ராமலிங்கம்னு வள்ளலார் வச்ச பேரமையாதார். அதே வள்ளலாருடைய நேமவே சாமிகள் தலையிட்டு ஐயாவுக்கு வச்சது இன்னைக்கு சிறுஞ்சிறப்பாக செய்துட்டு வர்றாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அதான் முக்கியமானது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சாமிகள் சிறந்தா எப்படி செஞ்சுக்கிட்டு வந்தாங்களோ கொஞ்சம் கூட விடுதல் இல்லாமல் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் நாம் எல்லோரும் சன்மார்க்கத்தை பின்பற்றணும்னா சாமிகளுடைய எழுதிய
எல்லாத்துக்கும் தலைப்பு எழுதியிருக்காங்க. அந்த தலைப்பு உள்ளதை முக்கியமாக படித்து இந்த மாதிரி ஒரு வெளியீடெல்லாம் நிறையா குறைஞ்ச வழியில் மக்கள் பயனடைகிறாங்க. ஒரு ஹோட்டலில் போகிறாங்க, ஒரு சின்ன ஒரு காஃபி டிஃபன் சாப்பிட்டு 10 ரூபா 20 ரூபா வருது. ஒவ்வொரு வீட்டுகளையும் கட்டாயம் இருக்க வேண்டிய பொக்கிஷம். நீங்கள் படிக்கலாம், உற்றார் உறவினர்கிட்ட படிக்க சொல்லலாம், பாக்கி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். எல்லாரும் வள்ளலாருடைய நெறியில் பூராமே சாமிகள் சொல்லியிருக்காங்க. நான் உரைத்தும் வார்த்தை எல்லாம் நாயகன் வார்த்தை, நம்பினோம் நபரக்கால் நற்றர்ணம் இதுவே, வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான், வரவதில் கொண்டோன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே, ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர், யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைத்தல் போட்டுட்டு வள்ளலாறு அனுபவிச்சது அப்படியே தான் சாமியுடைய வாழ்க்கை வரலாறு பூரா அமைச்சிருக்காங்க. பெரிய ஞானி, பிரம்மச்சாரி, தமிழ் ஆங்கிலத்தில் புலமை, ரொம்ப அடக்கம் அமல் ஊற்றும் அடங்காமை ஆர்வத்துக்குள்ள திரும்ப மாதிரி அடக்கத்தின் பிம்பம் நம்ம காலத்தில் நாங்களாம் கொடுத்த ஒரு பாக்கியம். எதிர்காலத்தில் அவருடைய நெய்திகளை பின்பற்றணும் வருங்கால சந்ததிகள் எங்கள் காலமாக கடந்து விட்டது. எதிர்காலம் ஒவ்வொரு வீட்டில் அவங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் தன்னுடைய மகன்கள் மகள்கள் பேரன் பேத்திகள் அனைவரும் சன்மார்க்கத்தில் வந்து வள்ளலாருடைய ஆற்றலை பெற எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றேன். அனைவருக்கும் வந்தனம். திருச்சிற்றம்பலம். அதற்கு அடுத்தபடியாக ஐயாவுடன் அணுக்கமாக இருந்து இங்கே நகராட்சியிலே பணிபுரிந்தாலும் சன்மார்க்க செயலராக இருக்கும் ஐயா திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் அடுத்த பிரதியை பெற்றுக்கொள்வார்கள். அதனை ஐயா திரு ராமலிங்கம் ஐயா தங்கையா கொடுக்கிறார். இன்றைய விலையில் 20 ரூபாய் 40 ரூபாய் கொடுக்கலாம். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. அடுத்தபடியாக சன்மார்க்கத்திலே PhD பண்ணுவாங்க திருமதி லட்சுமி அம்மாள் அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்தாலும் சுத்த சன்மார்க்கம் தெரிஞ்ச பிறகு சாமியோட நூல்கள்லாம் படிச்சுட்டு இப்படி வியப்படைந்து சுவாமிகள் ரொம்ப ஆர்வமாக வரப்போக அவங்க கணவருடன் சேர்ந்து பணிகள் எல்லாம் எங்கே நடந்தாலும் செய்து கொண்டிருக்கும் திரு லட்சுமி டீச்சர் அவர்கள் வந்து அடுத்த பிரதி வருவார்கள். நீங்களே கொடுத்துங்க. அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. எங்கே சன்மார்க்க நிகழ்ச்சி நடந்தாலும் திண்டுக்கல்ல சன்மார்க்க நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு சொன்னா உடனே அருப்பா அகவல் பாராயணம் பண்ணணும்னா ஐயா திரு அருணகிரிநாதர் தான். அருணகிரிநாதர் ஐயா அவர்கள் உண்மையிலே நாதம் வந்துருச்சு சேர்ந்து உண்மையிலே அருணகிரிநாதர் ஐயா தான் இங்கேயும் அணுக்கமாக இருந்து எல்லா பாடல்களும் கடந்து மனப்பாடமா அவங்க வந்து பாட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இடத்துல ஒரு தெய்வீக நிலை நிலவும் என்பதை சொல்லி ஐயா அவர்களுக்கு அடுத்தபடியாக திரு விஜயராம் மதுரையிலிருந்து வந்து சன்மார்க்க அன்பர் சுவாமிகளை நடக்க அற்புதமான அன்பர் ஐயா அவர்களுக்கு வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா திரு சுவாமிகளின் நூல்களை தம் இளமை காலத்திலேயே அது பிரிண்ட் ஆகாமல் இருக்கிற போதே தகப்பனார் ஐயாத்துறை அவர்கள் சாமிகிட்ட வந்து கேட்டு சாமி ஒரு புத்தகம் கொடுங்க நம்ம வழக்கமாக வந்து கேட்டோடனே சாமிகள் உடனே பெரிய மனசு பண்ணி உடனே கொடுத்துருவாங்க. சரி ஐயாத்துறை கேட்கிறார் உடனே கொடுத்தாக வேண்டும்னு கொடுத்தாருன்னா இது யார் பிரதி எடுப்பான்னு சொன்னா அங்கே திருவாடங்களை வாழ்ந்த அவர் தகப்பனார் திருவாடங்களை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தமிழாசிரியர் பணிபுரிஞ்சாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அநேகமா ஐயாத்துறை என்ற பெயர். அது வீட்டில் வந்தவொடனே அந்த புத்தகத்தை நகல் எடுக்கிறதுக்கு தங்கச்சி கடைசி தங்கச்சி வள்ளி என்ற பெயர் அவர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. நீங்க இதை வந்து காப்பி பண்ணி எடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு மாசம் அடுத்த தடவை வந்து பார்க்கிற போது ஐயா அவர்கள் வந்து அந்த புத்தகத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைமை. அந்த புத்தகத்தை எழுதும் பெரும் பாக்கியம் பெற்றதன் காரணமாக என்னவோ மூங்கிலூரணி என்ற ஒரு கிராமத்திலே வள்ளல் பெருமானுக்காக ஒரு சத்தியஞான சபையை கட்டி வள்ளலார் கோயில் என்று ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அதில் அன்னதானம் பண்ணி திருமதி வள்ளி திருமதி திரு ஜெயராம் தம்பதிகள் இங்கே வரணும். அவர்களுக்கு அடுத்த பிரதி ஐயா திரு விஜயராமன் ஐயா கொடுப்பாங்க. நீங்கள் சேர்ந்து வாங்கிக்கோங்க. அடுத்த பிரதி பெறுகிறார்கள்.
ஒன்று போகிறோம். அவரோட பையன் தயா, வேற என்ன, தயாமணி மர்ம பிள்ளை, செல்ல பிள்ளை. இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பார், யாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. அவர் ஒரு மாதிரி அது எல்லோரோடும் மலம் வருவார். வாங்க தம்பி வாங்க. அடுத்து எவரே ஆரம்பிச்சிருங்க. இந்த நூலை இணையதளத்தில் அந்த முகப்பு அட்டையைத்தான் பார்த்த நிலை இந்த ஆசாமிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்கப்பெறல. ஐயா கோயம்புத்தூரில் போய் அதை வெளியிட்டு வந்தாங்க. திரு விஜயராமன் சிறப்பு அழைப்பாளராக அங்கே அழைச்சி அதை பற்றிய விளக்கமெல்லாம் சொல்கிறதுக்கு அங்கே அழைச்சிருந்தாங்க. அங்கே அது விளக்க உரை செஞ்சிட்டதுனால புஸ்தகத்தை அதனுடைய அணுக்கமாக என்னென்ன இருக்குது, அதில் முக்கியமான குறிப்புகளை பற்றி ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். திரு விஜயராமன் ஐயா மதுரையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்கள் உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தயா பெருஞ்சோதி தயா பெருஞ்சோதி தனிப்பெருந்தய தயா பெருஞ்சோதி சத்குரு திருவருட்பிரகாச வதலா திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரணானந்த சத்குரு பெருமான் திருவடிகளுக்கு அணியோடி வந்தனம் வந்தனம் வந்தனம். அழகிலா அருந்தய அமுதக்கடலே உலகிலா உயர்ந்ததோ தயா அமுத ஜோதி மலையே கடகமிலா கவிந்து கனதயா அமுத மழை பொழிவானே இலகு திரு தயா பிரகாச எம் வல்லவி மகாபூமியே. ஆண்மனேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, சன்மார்க்க பெரியோர்களே, சான்றோர்களே, அனைவர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் சாமிகளுடைய 111வது அவதார தினங்களாகவும் பூச நாள் விழாவாகவும் இந்த சாகா கல்வியும் திருக்குறள் நூற்பாவும் என்ற நூல் வெளியீட்டு விழாவுமாக 3 விழாக்களும் சேர்ந்த ஒரு விழாவாக இன்றைக்கு சாமிகள் எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தயவு சத்திய ஞான கூட்டத்திலே இன்றைய தினம் நடைபெறுகின்றது. எல்லோருக்கும் ஒரு மிகுந்த ஒரு அருள் உடையார். சாமிகள் இங்கே இருந்து அருளாட்சி செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பெருவாழ்வு இந்த மனித குலத்திற்கே ஒரு பெரிய அனுபவமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுக்கு பின்னாடி அவருடைய அனுபவங்களை பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்கு இன்றைக்கும் வழிகாட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற குருமகா சன்னிதானமாக நம்முடைய தயாநிதி குருமகான் விளங்கி கொண்டிருக்கின்றார். அப்படி அவர் விளங்கக்கூடிய இந்த நாளிலே இங்கே நாம் இதுவரை 1.5 மணி நேரம் அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் செய்ய. இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் மிகவும் ஆற்றல் மிக்கது. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்நாளிலே வாரத்தில் ஒரு நாளாவது அகவல் பாராயணம் செய்து இறைவனை நமக்குள் எழுந்தழிப்பதை உணர்ந்து அனுபவத்தில் பெற்றுக்கொண்டு வர வேண்டும். அதற்காக சாமி இங்கே நமக்கு நிதர்சனமாக இப்போதும் இருந்தபோதும் அவர்கள் கூடமாக இருந்தபோதும் நமக்கு இங்கே நடந்த எந்த ஒரு விழாக்களிலுமே அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் செய்துதான் எல்லாத்தையும் தொடங்கியிருக்கிறார்கள். அதனால் அனுபவங்கள் எல்லாருமே அருட்பெருஞ்சோதி அகவலை வாரந்தோறும் ஒரு நாளாவது நீங்கள் முழுமையாக பாராயணம் செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறந்த நன்மைகள் கிடைக்கும். உடல் நலம், உயிர் நலம், மனோநலம், அறிவு நலம், மேல் ஆன்ம பலம் கிடைக்கப்பட்டு நாம் இந்த உலகத்தில் தயவோடு வாழக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைப்பதாக இருக்கின்றது. ஆகையினால அப்படி அந்த அருட்பெருஞ்சோதி பதிதான் அனாதி காலமாக எல்லா உயிர்களாயும் எல்லா பொருள்களாயும் எல்லாமாகி விளங்கி கொண்டிருந்த அந்த பதிதான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களாகவும் ஆதி மனிதர்களாக இருந்து வாழ்ந்து வாழ்ந்து வந்து திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாகவும் நம்முடைய தயாநிதி சுவாமிகளாகவும் முடிந்த முடிவில் இங்கு இருக்கக்கூடிய எங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனாகவும் இருந்து விளங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால் அப்படி விளங்கக்கூடிய ஒன்றாகிய பரம்பொருள் தான் ஆதியில் ஒரு தமிழ் திருவள்ளுவ பெருமான் என்ற ஒரு பேர் அருளாளர் உள்ளத்திலே எழுந்தருளி இருந்தார். அவர்தான் திருக்குறளை இந்த உலகத்துக்கு வழங்கினார்கள். ஏன்னா இந்த உலகத்துக்கு சாகாத கல்வியும்
திருக்குறள் நூற்பாவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாகாத கல்வி என்பது பழைய சாகாத கல்வி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைய வள்ளல் பெருமான் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அதை மிகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நமது தயாநிதி சுவாமிகள் கொடுத்திருக்கக்கூடிய சுத்த சன்மார்க்க சாகா கல்வியினுடைய அணகவாளினுடைய நிறைவு எப்படிப்பட்டது என்பதெல்லாம் அந்த நூலில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சுவாமிகள் அதில் மிகவும் ரத்ன சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும் சன்மார்க்க உலகமும் தெரிந்து கொள்ளும்படியாகவும் இலக்கிய உலகம், தமிழ் இலக்கிய உலகம், திருக்குறளை போற்றி கொண்டிருக்கக்கூடிய உலகங்களும் தெரிந்து கொள்வதற்கான முறையிலே இந்த நூற்பாவிலே குறித்திருக்கின்றார்கள். ஒரு சிறிய நூல்தான், ஆனால் அற்புதமான விளக்கங்கள் அதில் இருக்கின்றன. திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்ற 3 நிலைகளைத்தான் அந்த திருக்குறளில் சொல்லி இருக்கின்றார். ஆனால் வீட்டு நெறி இல்லையே என்று சொல்வார்கள். நம்ம சாமிகள் அதை பற்றி அதில் சொல்லியிருக்கிறார்கள். வீட்டு நெறி முதலில் வரக்கூடிய பாயிரத்தில் இருக்கக்கூடிய முதல் அதிகாரமாகிய அந்த கடவுள் வாழ்த்தே வீட்டு நெறியை குறிப்பதாகத்தான் இருக்கிறது என்று அதில் சொல்லி இருக்கின்றார். அந்த திருக்குறளை பற்றி முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சித்தர்களாகிய இடைக்காடரும் ஔவை பிராட்டியாரும் சிறு மேதாவியார் சிவஞான அடியாராக விளங்கிய சிவப்பிரகாச சுவாமிகள் என்ற 4 பெரியோர்கள் கூறிய அந்த நூற்பாவை எடுத்து தான் இந்த நூலில் நமக்கு சுவாமிகள் விளக்கி இருக்கின்றார்கள். திருக்குறளை விளக்கும் முகமாக அந்த காலத்திலே பாடியவர்கள் இவர்கள். திருக்குறளின் சிறப்பை சொல்லி பாடியவர்கள் இந்த 4 பேருமே. இடைக்காடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடுகை துளைத்து எழுகடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று இடைக்காடர் சொல்றார் சித்தர். அதற்கு பின்னால் அருள் அன்னையாகி ஔவை பிராட்டியார் என்ன சொல்றாங்க, அணுவை துளைத்து எழுகடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று சொல்கின்றார்கள். அதுபோல அப்புறம் சிறு மேதாவியார் என்ற ஒரு தமிழ் பெரும் புலவர் அவரும் அந்த திருக்குறளை பற்றி சொல்லியிருக்கின்றார். சிவப்பிரகாச சுவாமிகள் என்ற அந்த சிவஞான அடியார் அவரும் திருக்குறளை பற்றி சொல்லியிருக்கின்றார். இந்த 4 பேர்களுடைய வசனங்களை வைத்துக்கொண்டு தான் சாமி இதில் ஒரே ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது உலகுக்கெல்லாம் ஒரு பொருள் முதலே. இது சிவப்பிரகாச சுவாமியை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வரி. உலகுக்கெல்லாம் ஒரு பொருள் முதலேன்றார். உலகுனாலே அது வீட்டு நிலையை குறிப்பது அப்படின்னு சொல்றார். எல்லாம் என்றாலே அந்த பொருள், பேரின்பம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. பொருள்னா பொருளை குறிக்கக்கூடியது. முதலே என்பது அறத்தை குறிக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் அறம்தான் காரணமாக இருக்கிறது. அதனால தான் நம்முடைய சுத்த சன்மார்க்கத்திலும் அறத்தின் முழுமையாக விளங்கக்கூடிய ஜீவகாரியம் நமக்கு முதலும் முடிநிலையுமாக வள்ளல் பெருமானால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் மகா உபதேசத்தில் தயவாக நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்தார். மகா உபதேசத்தில் கொடுத்திருந்த அந்த தயவைத்தான் நம்முடைய சாமிகளுக்கு வள்ளல் பெருமான் உபதேசிக்க அந்த தயவை எடுத்துக்கொண்டு அவர் உலகம் முழுவதும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். அப்படி அந்த தயவை எடுத்துக்கொண்டு தான் நம்முடைய சாமிகள் தயவு பாக்கள் தயவு குறள் என்று கொடுத்து விட்டார். திருக்குறளில் இருந்து இன்றைக்கு தயவு குறள் வெளிவந்திருக்கிறது. திருக்குறள் புறத்தில் இருந்து, அதாவது அறம்பொருள் இன்ப வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக வீட்டில் போய் அடங்கி விடுகின்றார்கள். ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் மூலமாக இந்த உலகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருநெறி அதை மிக தெளிவாக நம்முடைய தயாநிதி குருமகான் அவர்கள் தயவு குறளிலும் தயவு பாக்களிலும் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்தோம். அப்படி அந்த தயவை வெளிப்படுத்தி, அதாவது அகத்திலிருந்து விரிந்து வாழ்வது. பழைய முறை புறத்திலிருந்து பல்வேறு, அதாவது ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், இப்படி ராஜயோகம் என்று யோகங்களை செய்து அகத்தில் போய் அடங்கி விடுவது. அதுதான் பழைய முத்தி பேர். அந்த காலத்தில் எல்லாருமே நம்ம புண்ணிய பாரத பெருநாட்டில் பிறந்த ஒவ்வொருமே முத்தி பெற வேண்டும் என்ற நோக்கிலே தான் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தார்கள். அதனால அந்த காலத்தில் அவர்கள் குறிப்பிட்ட வயது வந்தவுடனே ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, நாட்டை ஆளக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய அந்த சொத்துக்களையோ மற்ற அந்த அதிகாரத்தை அடுத்த வாரிசுகளிடம் கொடுத்து விட்டு அவர்கள் காட்டுக்கோ அல்லது தேசாந்தரமாக திருத்தல யாத்திரையோ சென்று முத்தி பெற வேண்டும் என்று சென்று விடுவார்கள். ஆனால் அந்த வாழ்க்கை இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு விஞ்ஞான யுகம் பகுத்தறி யுகம் மனிதனை
அப்படியெல்லாம் நல்வழியை செல்ல விடாமல் செய்து விட்டது. அதனால தான் இன்றைக்கு உலகத்தில் மனிதன் வந்து பயத்தினாலும் கவலையினாலும் நோய்பிணி தீமைகளினாலும் முடிவில் மரண வாதனையில் கிடந்து மனித உயிர்கள் படுகின்ற கஷ்டம் போல இன்றைக்கு உலகத்தில் எந்த உயிருமே படுறதில்லை. உலகத்தில் நம்ம பார்க்குறோம், மனித உயிர் தான் இன்றைக்கு மிக மிக துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்படி துன்பப்படக்கூடிய மனித உயிர் தான் பேரின்பமாகிய பெருவாழ்வை பெறக்கூடிய தகுதி உடையதாகவும் இருக்கிறது என்று நமக்கு நம்முடைய வள்ளல் பெருமானும் நம்முடைய தயாநிதி குருமகானும் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். ஆகையினால பழைய முறையில் போய் நாம் வந்து அகத்தில் போய் அடங்க தேவையில்லை. அதான் திருவள்ளுவர் காட்டி இருக்கக்கூடிய பிறவா வாழ்வு நிலை என்று சொல்லப்படுகிறது. பிறவாமல் போய்விட்டால் அப்புறம் திரும்பவும் பிறவி வரத்தான் செய்யும் என்று நமக்கு வள்ளல் பெருமானும் சொல்கின்ற சுவாமிகள் சொல்கிறாங்க. ஒருத்தர் எப்படிப்பட்ட முத்தி சித்தி பேர் பெற்றாலும் உடலை விட்டுவிட்டால் திரும்பவும் பிறவி எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால தான் இந்த உடம்பை விடக்கூடாது, உடம்பை காத்து ஒளி உடம்பாக சுத்த உடம்பாக சுத்த ஞான பிரணவ தேக சித்தியை பெற வேண்டும் என்று நமக்கு வள்ளல் பெருமான் அறிவுறுத்தி இருப்பது அதற்காகத்தான். ஆகையினால பிறவாமை இனி நமக்கு தேவையில்லை, பிறவாமையோடு இரவாமையும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளலார் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெருநெறி. அதை பெறுவதற்கு நாம் காட்டுக்கோ அல்லது இந்த உலகத்தை தொடர்ந்து வெறுத்துவிட்டு ஓடவோ அல்லது இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தார் போல இந்த உலக சுகபோக ஐம்புலன் சுகபோக வாழ்விலேயே அமிழ்ந்து போகவோ கூடாது என்பதுதான் நமக்கு வள்ளல் பெருமான் நமக்கு சுவாமி சொல்லி இருக்கக்கூடிய சிறந்த வழிமுறை. அதான் இரண்டற்ற இன்ப வாழ்வு என்று நம்முடைய சாமியிலே ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. இரண்டற்ற இன்ப வாழ்வு. அதாவது இந்த உலகத்தை வேண்டாம் என்று, இந்த உடம்பும் வேண்டாம், இந்த உலகமும் வேண்டாம், இதுதான் நமக்கு எல்லா துன்பமும் தருவதாக இருக்கிறது, கடவுளை கூட அடைய முடியாமல் தடை செய்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வெறுத்துவிட்டு போகவும் வேண்டாம். அதே நேரத்தில் இந்த விஞ்ஞான மக்கள் போல இந்த ஐம்புலமே சுகம் என்று இதில் அழுந்தி பயம் கவலை நோய்வாய்ப்பட்டு அழுந்து இறந்து போகவும் வேண்டாம். ஆகையினால இந்த இரண்டையும் இணைத்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி இணைத்து கொண்டு வாழ்வதற்கு நாம் வெறும் தேகம் அல்ல, நாம் அருட்பெருஞ்சோதியுடைய ஆத்மஸ்வரூபம் என்பதை உணர வேண்டும் என்று சுத்த சன்மார்க்கம் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது. சாமிகள் இந்த நூலாக ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. அருட்பெருஞ்சோதி பதியினுடைய சொரூபம்தான் நாம் என்பதை உணர்தல் வேண்டும். அதுதான் வீடு பேர். அது எப்போதுமே நம்மிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நம்ம சாதாரண நினைச்சுக்கிறோம், எனக்கு ஒரு பேரு, எனக்கு ஒரு பட்டம், எனக்கு ஒரு பதவி, எனக்கு இத்தனை பிள்ளை குட்டிகள், தாய் தந்தையார், இத்தனை சொத்துக்கள் இருக்கிறது, இப்படி இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கிறோம். இது அனித்திய வட்டமாக இருக்கிறது. இந்த அனித்திய வட்டத்தில் இருக்கிறது வரைக்கும் அனித்திய நிலை தான் வரும். எல்லாமே போய்கிட்டே தான் இருக்கும். இதை விட்டு மனிதன் இந்த சூழ்நிலையில் இருந்த போதிலும் அவன் தான் அருட்பெருஞ்சோதியுடைய தயவு சொரூபம் என்று உணர்தல் வேண்டும். அந்த தயவு சொரூப நிலையிலிருந்து தன்னுடைய எண்ணம், சொல், செயல், உணர்வு, செயல்பாடு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே வாழ்தல் வேண்டும். நம்முடைய சாமிகள் அப்படித்தான் இருந்தாங்க, தயவு சொரூபமாக இருந்தார்கள். எவரிடத்திலும் தயவோடு பழகுதல், தயவை வெளிப்படுத்தி கொண்டே இருத்தல். ஏன்னா இறைவனுடைய தன்மை தான் நம்மிடம் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வெளிப்படக்கூடிய தன்மைகள்லாம் இறைவனுடைய ஆற்றல் தான். நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய நல்ல எண்ணங்கள், நல்ல இனிய சொற்கள், நல்ல செயல்கள் எல்லாமே இறைவனுடைய தன்மை தான் நம்மிடத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து அப்படியே வளர்த்தல் வேண்டும். நம்ம கவனம் செலுத்துறதில்ல. அப்புறம் வேறு விதமாக அவாவுகளி மயக்கத்தில் இந்த உலகத்தில் அகங்கார சொரூபிகளாக வேண்டாக செய்துவிட்டு வினைகளை பெற்றுக்கொண்டு மனிதன் துன்பப்பட ஆரம்பித்து விடுகிறான். ஆகையினால தான் மனிதன் தன்னிடத்தில் வெளிப்படக்கூடிய நல்ல எண்ணங்களையும், நல்ல இனிய மொழிகளையும், நல்ல இனிய செயல்களையும், அதான் ஜீவகாரியம், பிறருக்காக இறக்கப்படுதல் போன்ற நல்ல செயல்களை சதா வளர்த்து 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 அது நிறைவு அடைதல் வேண்டும். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. இந்த நிறைநிலையை பெறுதல் வேண்டும். ஏன்னா இறைவனுடைய தன்மை தான் நம்மகிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இனிமே புதுசா போய் நாம் இறைவனை அடைய போறதில்லை. அப்படி அடைவதாக இறைவன் தனியாக இருந்தார் என்றால் அப்படி அது பரம்பொருள் தன்மை ஆகாது என்று சாமிகள் சொல்றாங்க. இறைவன் எக்காலமும் அனாதி காலமாக எல்லாமாக எப்போதும் விளங்கி கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனுடைய தன்மையை நாம் பெற்று வாழ்ந்து நிறைவு அடைதல் வேண்டும்.
அதனால தான் சுத்த சன்மார்க்கத்தில் நாம் இறைவனோடே எப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த உண்மையை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்கிற சாமிகள் ஒவ்வொரு நூல்களிலுமே அப்படி அது நெற்றி அடி போல வைக்கின்றார். அவருடைய எந்த நூல்களை பார்த்தீங்கன்னா நாம் இறைவனோடு தான் இருக்கின்றோம், இறைவனுடைய ஆற்றல் தான் நமது தன்மையாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை உணருங்கள். அந்த உணர்வு நிலையிலிருந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நிலையில் இருந்து கொண்டு பிசகாமல் இருக்க பயிற்சியை எடுத்துக்கொண்டே வாருங்கள். அதற்குத்தான் நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உண்மை நெறி ஒழுக்கம். நம்முடைய சாமிகள் அதை தயா ஒழுக்கம் என்று சொல்கின்றார்கள். தயவோடு கூடிய உண்மை நெறி ஒழுக்கம், தயவோடு கூடிய சத் விசாரம், தயா விசாரம். அந்த நிலையிலிருந்து நாம் தயா பரோபகாரம் தயவு செய்து வாழும் பொழுது நமக்கு தயா இன்பமாகிய பேரின்பம் வாழும் நமக்கு சித்திப்பதாக இருக்கிறது. ஆகையினால நாம் இங்கே வந்து செல்பவர்கள் எல்லோருமே நம்முடைய சாமி இதுவரைக்கும் சாமியிடம் வந்து சென்றவர்களும் சரி, வந்து கொண்டு இருக்கிறவர்களும் சரி, இன்றைக்கு வந்திருக்கிறவர்களும் சரி, நாம் எல்லோருமே இறைவனோடு தான் இருக்கின்றோம். நமக்குள் இறைவன் ஒன்றியே இருக்கிறார் என்பதை முதலில் மனதில் அழுத்தமாக நினைத்து பழகுங்கள். இறைவனை விட்டு நம்ம ஒரு காலம் பிரிந்ததில்லை, இறைவன் நம்மை விட்டு பிரிந்ததில்லை. அப்படி பிரிந்து இருக்கின்றோம் என்று நினைக்கிறத அறியாமை என்று நமக்கு சாமியார் சொல்றார். அதனால தான் அதைத்தான் வள்ளல் பெருமானும் தன்னுடைய மகா உபதேசத்தில் அந்த அறியாமையாகிய திரைகள் என்று சொல்லி அருட்பெருஞ்ச ஞான சபையில் போட்டிருக்க அந்த அறியாமை திரைகள் அதைத்தான் குறிக்கின்றன. இறைவன் வேறாகவும் நாம் வேறாகவும் இருக்கின்ற என்ற அறியாமை பாவனை, அந்த பாவனை போகணும். பாவனை போய் அதுவாகவே நாம் விளங்குதல் வேண்டும். அதனால தான் அந்த கருமையில் பச்சையாகி அசுத்த மாயாதிரை, அதுதான் நமக்கு அந்த இந்த நாம் ஏதோ தேகமாக இருக்கிறோம், ஏதோ இங்கே நல்லா பல கலைகளை கட்டி பொன் பொருள் தேடி தாய் தந்தையர் மனைவி மக்களோடு அப்படியே கொஞ்ச காலம் அப்படியே நல்லா வாழ்ந்துட்டு அப்படியே மடிந்து போவதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கோம். அது வாழ்க்கையே இல்லை. ஞானிகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க அது விலங்கு வாழ்க்கைன்றாங்க. விலங்குகள் அவைக்கு அறிவு இல்லாதனால அது சாதாரணமாக இறை தேடுது, அதுவும் இனவிருத்தி செய்கிறது, அதுவும் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து அது சாதாரணமாக இறந்து போயிடுது. ஆனால் மனிதன் தான் எவ்வளவு அறிவு பெற்று எவ்வளவு அறிவியல் கருவிகள் அறிவியல் சாதனையெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி ஆன்மீக கலைகள்லாம் கொடுத்திருக்கின்றான். இன்னும் பகுத்தறிவு கலைகள் விதவிதமான கலைகள்லாம் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இவ்வளவு ஆற்றல்கள் பெற்றிருந்த மனிதன் இன்றைக்கு மிகவும் துன்பப்பட்டு அவலப்பட்டு இறந்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் வள்ளல் பெருமான் நினைத்து ஏவுகிறான். வள்ளல் பெருமான் சொல்றார், இறப்பு எனில் எந்தாய் என் உள்ளம் நடுங்குவது இயல்பு என்றார். இறப்புனா என்னால் தாங்க முடியாதுன்றார். அதே போல பசி எனில் எந்தாய் என் உள்ளம் நடுங்குவது இயல்பே என்று சொல்கின்றார். அதாவது மனித குலத்திற்கு அந்த பசி ஒரு உபகார கருவியாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பசி வர்றதுனால இப்போ நம்ம எல்லாம் வேலை செய்கிறோம், எல்லாம் படிக்கிறோம், எல்லாமே பசி மட்டும் இல்லைன்னா நம்ம ஒரு வேலை செய்ய தேவையில்லை, அவங்க மாட்டுக்கு இருக்கலாம். பசி தான் உபகார கருவியாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஜீவகாரணி ஒழுக்கத்தில் வள்ளல் பெருமான் சொல்றார். அதை வைத்து தான் பசியை நீக்குவதற்காகத்தான் ஒரு வேலை செய்கிறோம், ஒரு சம்பாத்தியம் செய்கின்றோம், அதை முதல்ல சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், அப்புறம் நல்ல ஆடை அணிகளை வாங்கி கொள்கிறோம், அப்புறம் இருப்பதற்கு ஒரு இருப்பிடம் தேடிக்கொள்கின்றோம், அப்புறம் அப்படி வசதிகளை பெருக்கிக் கொண்டே போய்கொண்டே இன்னைக்கு இருக்கிற எல்லா மனிதர்களும் இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதில் மூணுலையும் தான் வசதியை பெருக்கி கொண்டே போகிறார்கள். வேற ஒன்றுமே கிடையாது. இந்த வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு திடீரென்று பயம் வந்து விடுகிறது, கவலை வந்து விடுகிறது, நோய் வந்து விடுகிறது, விபத்துக்கள் வந்துடுது, பேராபத்து. இந்த மாதிரி இயற்கை சூழல்கள் வரக்கூடிய பேராபத்துகள் மனித குலத்தை அப்படியே குடும்பியை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி நம்ம பார்க்குறோம். இவையெல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு இன்றைய மனிதன் பெற்றிருக்கக்கூடிய விஞ்ஞான அறிவியலோ, அவன் பெற்றிருக்க ஆன்மீகங்களோ, மற்ற கலைகளோ எதுவுமே அவனுக்கு எல்லாம் கையை பிடிச்சிருது. நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு வரைக்கும். இதிலிருந்து மீள்வதற்காகத்தான் நமக்கு திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறி என்ற அந்த தயவு பெருநெறியை நமக்கு வழங்கியிருக்கிறார். சுவாமிகள் அதைத்தான் தயவு பெருநெறி என்றே நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதைத்தான் நாம் பெறுதல் வேண்டும். ஆகையினால நாம் இறைவனோடு இருக்கின்றோம் என்ற அந்த உண்மை நிலையிலிருந்து வாழ பழகி கொள்ளுதல் வேண்டும். அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் பல இடங்களில் பல பாடங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அவர் சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நமதுதான் என்று சொல்கின்றார். அதாவது ஊன்பெரு உயிரும் உணர்ச்சியும் உண்மையும் அன்பும் ஊக்கமும் என்னை தான்பெரு தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான்பெரு பொருளும் வாழ்வும் நற்றுணையும் மக்களும் மனைவியும் உறவும்
நான் பெரு நண்பும் யாவும் நீ என்றே நம்பினேன் கைவிடேன் இணையே. இந்த பாவனை நமக்கு வரணும். அதாவது ஒரு 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 கடையில் நம்ம வேலை செய்கிறோம், அந்த கடையில் நம்ம வேலையால் அந்த கடையில் எல்லா பொருளையும் எடுத்து கையாளலாம், கல்லாப்பட்டியில் இருக்க பணத்தை எடுத்து சில்லறை கொடுக்கலாம், வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த கடை நமக்கு சொந்தம் கிடையாது. வேலைக்காரனுக்கு அந்த கடை சொந்தம் கிடையாது, முதலாளிக்கு தான் அந்த கடை சொந்தம். அதுபோல் இந்த உலகம் ஒரு பெரிய தொழிற்சாலை போல, பெரிய பண்டகசாலை போல இருக்கு. இதுக்கு இறைவன் தான் முதலாளி. அவர் நமக்கு இந்த கடையில் வேலை கொடுத்துருக்கிறார், அதில் நம்ம வேலை செய்ய வேண்டும். இதில் இருக்க நமக்கு சொந்தம் என்று எண்ணி விடக்கூடாது. சொந்தம் நினச்சோம்னா அதற்குரிய பயனை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆகையினால தான் நாம் வேலைக்காரனாக இருந்து எல்லாத்தையும் கையாளலாம். அதை கையாண்டு கொண்டு அந்த பயனை பெற்றுக்கொண்டு அதற்குரிய ஊதியத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அதில் கிடைக்கக்கூடிய ஊதியம் தான் நமக்கு நித்திய பெருவாழ்வு, இரவா பெருவாழ்வு, முத்தைய சித்தி பெருவாழ்வு என்று அதை பெற வேண்டும் என்று சாமிகள் தன்னுடைய விளக்கங்களில் சில இடங்களில் சொல்லியிருக்கின்றார். அப்படி இந்த உலகத்தில் நம்ம வாழ கற்றுக்கொள்ள, நம்ம கடமைகளை செய்து கொண்டே இந்த உலகத்தை விட்டு அல்லது குடும்பத்தை விட்டு ஓடியும் புகழப்படுகிறது. அதே நேரத்தில் குடும்பத்திலே அழுந்தியும் போய்விடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இருப்பவங்களாம் இறைவனுடைய ஒரு தோற்றங்கள் தான் என்று எண்ணிக்கொண்டு அவரவர்களுக்கு நம்மால் செய்யக்கூடிய கடமைகளை நம்மால் என்ன செய்ய முடியுமோ பற்றற்ற முறையில் செய்ய, அவர்களுக்கு முக்கியமான உணவு உடுக்க உடை இருக்க இருப்பதை மூன்றும் செய்து கொண்டு நம்முடைய நாமும் அகத்தில் இறைவனை சார்ந்திருந்து வாழ கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் அந்த கால பக்குவம் வர வர அவரவர்கள் தேவையை பூர்த்தி பட்டு கொள்ளும்படியாக இறைவனே அவரவர்களுக்கு அருள் செய்திருக்கிறார். நாமே எல்லாத்தையும் நம்மளே கடிவாளம் போட்டு நம்ம பார்வையில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே இருந்து நம்மளே ஆள முடியாது. நமக்கு அவ்வளோ சுதந்திரம் கிடையாது. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்றும் மூவகை சுதந்திரம் இறைவனுக்கு உரியது, நமக்கு ஒரு சுதந்திரம் கிடையாதுன்றார். அதனால் ஆனால் நம்ம எல்லாத்தையும் நாம தான் எடுத்துக்கிறோம். இந்த தேகம் நான்றோம், உயிரும் அறிவும் என்னுடையது, நான் மிகவும் திறமையான அறிவாளி, திறமையான செயலாளி என்று நினைத்து கொள்கின்றோம். மற்ற உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்க பொருள்கள் எல்லாமே என்னுடையது என்று எண்ணிக்கொள்கின்றோம். அதனால் தான் நமக்கு மற்ற செயல்கள்லாம் மற்ற வினை செயல்கள்லாம் வந்து நம்மளை தாக்க ஆரம்பித்து விடுகிறது. அதனால் இந்த தேக பிறவி நம்ம இஷ்டத்துக்கு இந்த பிறக்கலை. இந்த பூமி அண்டத்தில் எத்தனையோ பூமிகள் இருக்குன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். எண்ணிலா அண்ட பகிரண்டம்ன்றார். அதில் ஒரு பூமி இது. இந்த பூமியில் இந்த இந்திய பெருநாட்டில் அதுவும் தமிழகத்தில் நம்ம பிறந்து இப்படி வருவோம்னு யாருக்காவது தெரியுமா? இறைவனுடைய அருளால் தான் இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அறிவு, ஆற்றல், வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்க அத்தனையும் தாய், தந்தையர், மனைவி, மக்கள் அத்தனையுமே இறைவனுடைய அருளால் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உணரணுன்றார். அப்படி உணர்ந்து இந்த உலக வாழ்க்கையை நடத்துதல் வேண்டும். அப்படி நடத்தும் பொழுதுதான் நமக்கு அதீத அருள் அனுபவம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைத்தான் சாகாத கல்வி என்று நம்முடைய சாமிகள் அந்த நூலில் சொல்கிறாங்க. வள்ளலார் பெற்றிருக்கக்கூடிய அந்த சாகாத கல்வி. வள்ளலார் அப்படித்தான் வாழ்ந்தார். நம்முடைய சாமிகள் அப்படித்தான் அகநிலையிலிருந்து சாதாரண மனிதரை போல இருந்தார். சாமிகளை பார்த்தா சாதாரண வேட்டி, ஒரு ஜிப்பா சட்டை, அவ்வளோதான். யார் வேணாலும் எப்போ வேணாலும் தரிசிக்கலாம். மற்ற குரு மடங்கள், மற்ற ஆதீனங்களுக்கெல்லாம் போய் பாருங்கள், நீங்கள் சாதாரணமாக அந்த மடாதிபதியெல்லாம் சந்திக்க முடியாது. ஆனால் சாமிகள் எப்போ வேணாலும் யார் வேணாலும், அந்த காலத்தில் நாங்களாம் 74 வரக்கூடிய பாக்கியம் அவருடைய கருணையினால் கிடைத்தது. அது முதல் அடிக்கடி தரிசித்தோம். எப்போ வேணாலும் சந்திக்கலாம். சாதாரணமாக இருப்பார்கள். யார் என்ன பக்குவத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் ஆசியும் அந்த மொழியும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எல்லோருமே வாழ்க்கை, புற வாழ்க்கையும் சரி அக வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் சாமிகள் சொன்ன மாதிரி இந்த சத்திய ஞான கோட்டத்துக்குள் கால் வைத்தவர்கள் எல்லாருமே அக வாழ்க்கையிலும் சரி புற வாழ்க்கையிலும் மேல்நிலையை அடைந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஒருபோதும் கீழ் இறங்கியதே கிடையாது. என்னை பொறுத்தவர்கள் என்னுடைய அனுபவம் மேல்நிலைக்குத்தான் ஏற்றிக்கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் இது, ஒரு முக்கியமான ஸ்தலம். சாமியே ஒரு இரண்டற்ற இன்ப வாழ்வு சிறந்த நாள் என்ற நூலில் சொல்கிறார். இந்த திண்டுக்கல்லே ஒரு தாமரை மலர் போல, தாமரை பொகுட்டு போல அந்த திண்டுக்கல் மலை இருக்கிறது. சுற்றி அதன் இதழ் போல அந்த சிறுமலை சூழ்ந்து இருக்கிறது. அதுதான் இதுக்கு பேர் பதுமகிரி. சாமி தான் சொல்கிறாங்க பதுமகிரி என்று பழைய பெயர் இந்த மதுரை, இந்த திண்டுக்கல். இந்த பதுமகிரியில் அந்த பதுமமாகிய தாமரை மீது நம்முடைய குருமகன் தயாநிதி சுவாமிகள் தான் எழுந்தருளி இருக்கின்றார்கள் இன்றைக்கு. அதனால அவர் இன்றைக்கு
பொன்னகரத்தில் இருந்தும் இந்த தயவு சத்திய ஞான தோட்டத்திலிருந்து அவர் அந்த தயவு அருளாட்சியை செலுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகையினால அப்படி அந்த சாகா கல்வியும் திருக்குறள் நூற்பாவும் அந்த திருக்குறளுக்காக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லாம் அந்த உலகெல்லாம் ஒரு பொருள் முதலே என்ற அந்த ஒரு வரி, அதுக்கு தான் அந்த வசனத்தை வைத்து தான் அந்த நூல் ஆக்கியிருக்கிறாங்க சாமி. அதுக்கு அந்த அருட்பாவில் இருக்கக்கூடிய நடராஜபதி மாலையில் இருக்கக்கூடிய அந்த சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தானன் அறிந்த அறிவே தகும் அறிவு மலமைந்து வென்ற வல்லவமே தனித்த பூரண வல்லவம் வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருள் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்து உலகமெல்லாம் மாகாத உறவான வரமே என்று அந்த 4 நிலைகளையும் அதில் எடுத்து விளக்குகின்றார்கள் சாமி. நடராஜபதி மாலையும் விளக்கியிருக்காங்க, பல நூல்களையும் ஆங்காங்கே எடுத்து காட்டுகிறார். இந்த நூலையும் அவர் சிறப்பாக எடுத்து காட்டுகின்றார்கள். ஆகையினால அந்த அறம் பொருள் இன்பம் எங்கிருந்து வாழ வேண்டுமோ வீட்டில் இருந்து வாழ வேண்டும். அது ஆன்மாவாக தான் நமக்கு வீடாக இருக்கின்றது. அதைத்தான் திருக்குறளில் முதல் அதிகாரத்தில் முதல் பாடலாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முதல் பாடல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதல் பாடல் ஒன்று மட்டுமல்ல, அந்த முதல் பாடலில் இருக்கக்கூடிய அந்த இம் என்ற மகர மெய் எழுத்து ஒன்றே போதும் என்று சாமி இந்த நூலில் விளக்கி இருக்கின்றார்கள். இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் நடுவில் வருகிறது. அப்புறம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அந்த குறள் அமைந்திருக்கு. முதல்ல அகரம் வருகிறது, கடைசியில் உகரம். இந்த விளக்கங்களை சாமி தான் கொடுத்துருக்காங்க. உலகத்தில் எந்த நூல்களையும் இந்த விளக்கம் பார்க்கவே முடியாது. முதல்ல அகரம், கடைசியில் ஊனா என்ற எழுத்து வருகிறது. ஆனா முதல்ல கடைசியில் ஊனா. பூவில் ஊனா இப் ப்ளஸ் ஓ கூ இருக்கிறது. ஊ நடுவில் இம் என்ற எழுத்து இருக்கிறது. இது 25 எழுத்துக்கள் மொத்தம் இருக்கிறது என்று சொல்கிறாங்க சாமி. இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இம் என்ற அந்த மகர மெய் தான் நமக்கு மெய் அறிவாக ஆன்ம கடவுள் நிலையாக இருந்து நமக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அந்த அகரம் தான் நமக்கு புறத்தில் தேகமாக கிடைத்திருக்கிறது. அது கிடைத்திருந்து அதுவே அகர ஆகாசமாக அகநிலையில் மகர மெய் அறிவாகவும் இருந்து ஞான தேகமாகவும் வெளிப்பட்டு புறத்திலே உகர ஐந்தொழில் செய்யக்கூடிய இந்த உடம்போடு இந்த உலக வாழ்வு எல்லாமாக விளங்கி கொண்டே இருக்கிறது என்று அதான் ஆனா ஊனா இம்மன்னா ஓம் என்ற பிரணவத்தை குறிப்பது மட்டுமல்லாமல் இந்த அகநிலையிலிருந்து அனகமாக வாழக்கூடிய நிலையும் காட்டுவதாக இருக்கின்றது. அதனால தான் அந்த ஆ ரூ மூ அப்படி வரக்கூடியதாக இருக்கின்றது. அகரம் அகத்திலிருந்தும் உகரம் கடைசியாக இந்த வாழ்க்கையை சுற்றுவதாக அமைந்திருக்கிறது. மகர மெய் தான் அகத்திலே இருக்கின்றது என்று அதை எடுத்து காட்டுகின்றார்கள். அதனால தான் 8 2 என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அகரம் தமிழ் எழுத்துல 8 என்ற எண்ணை குறிக்கும். உகரம் 2 என்ற எண்ணை குறிக்கும். அதுதான் 8 2 என்றெல்லாம் ஞான வாழ்க்கையில் வரக்கூடிய மகான்கள் யாருமே 8 2 பற்றி சொல்லி அதான் 8 2 அறியே. 8 2 என்பது தேகம் நாம் என்ற நிலையை கடந்து இரண்டாகிய அந்த கடவுள் அருள் நிலை தான் நமது உயிர் உணர்வாக இருந்து நம்ம இயக்குகிறது என்ற மெய் அறிவு நிலையை பெற்று நிலைத்திருத்தல் தான் 8 2 அறிவது. அதாவது அகத்தில் பொருந்தி இருப்பது. நாம் தேகம் என்ற நிலை கடந்து அகத்தில் பொருந்தி இருந்து வாழ்வது. அதான் 10 என்ற எண்ணாக இருக்கின்றது என்று நமது சாமிகள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினால நம்முடைய சாமிகளுடைய 111வது பிறந்த நாள். அதான் 1 3ஆன உண்மை என்று சொல்லப்படுது. ஒன்றுதான் 3ஆக விரிந்திருக்கிறது. சாமி 1 3ஆன உண்மை என்று ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்த நூல் ரொம்ப சிறப்பாக. அதில் நிறைய எல்லா விளக்கமும் அதில் நிறைய இருக்கின்றது. அதில் ஒன்றாகிய பரம்பொருள் தான் நாமாகவும் இருக்கிறார், இந்த உலகமாகவும் இருக்கிறார். அவ்வளோதான். நமக்குள் இருந்து நாமாக இருந்து நம்முடைய ஆன்மாவாகவும் ஆன்மாவில் இருந்த உயிராக அறிவாக இருந்து நம்ம இயக்கி கொண்டே இருக்கிறார். அது செயல்படுவதற்கு இந்த தேக வாழ்வு நடைவதற்கு நம்மை சூழ்ந்த எல்லாமாக விளங்கி கொண்டு இருக்கிறார். அதான் உகரம். அப்படி அந்த 1 3ஆன நிலையிலிருந்தே சாமிகள் இன்னைக்கு இயங்கி கொண்டே இருக்கின்றார். சாமிகள் பல அன்பர்களிடம் சில செய்திகள்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். நாம் இந்த நிலவரைக்கு அதாவது வள்ளல் பெருமான் அந்த புறத்தில் இருந்த வீட்டுக்குள் சென்று மறைந்து சித்தி பெற்றார்கள். ஒரு சுத்த சன்மார்க்கியானவன் ஒரு நிலவரைக்குள் சென்றும் சித்தி பெற மாட்டானா என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள்.
அதனால் சாமிகள் நிலவரையில் சென்றால் அவர் திரிதேக சித்தியை பெற்று தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆகையினால இந்த உண்மையாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகையினால அவர் இப்போது நம்முள் எல்லா உயிர்களையும் கலந்து இருக்கின்றார். எப்படி வள்ளல் பெருமான் எல்லா உயிரும் நான் புகுந்து கொள்வேன் என்று சொன்னார். எல்லா உயிரும்னா எந்த ஒரு புழுவுல இருந்து எந்த ஒரு உயிரும் இல்லாமல் அத்தனை ஆத்மாக்குள்ளேயும் வள்ளல் பெருமான் இருந்து எல்லோத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார். அவரோடு இருந்து நம்முடைய சாமிகளும் அந்த செயலை புரிந்து கொண்டு இருக்கிறார். அதான் தயவு அனக வாழ்வு, இறைமய தயவு அனக வாழ்வு. ஒரு இந்த விழா எடுக்கும் பொழுது, சாமிகள் விழா எடுக்கும் பொழுது அப்படி அந்த விழாக்கள் அந்த உண்மையெல்லாம் அவருக்கு சொல்லி இருக்கின்றார். ஆகையினால அந்த உண்மையை விளக்கும் முகமாகத்தான் அந்த சாகா கல்வியும் திருக்குறள் நூற்பாவும் என்ற நூல் ஒரு அருமையான நூல். அதை எல்லோருமே கொஞ்சம் படிக்கிறதுக்கான 66 எழுதுறது கொஞ்சம் நடை கொஞ்சம் இலக்கிய நடையாக இருக்கிற சாமியினுடைய நடை கொஞ்சம் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். அதன் உண்மை எளிமையாக புரியக்கூடியதாக தான் இருக்கும். அதை உணர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அதுதான் நமக்கு தேவை. வள்ளல் பெருமானும் நம்முடைய சாமிகளும் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவங்க சொன்னதை நம்ம வாழ்க்கையில் அன்றாட கடைப்பிடிக்கணும். அன்றாட கடைப்பிடித்து வாழ்தல் வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அதற்காகத்தான் நமக்கு இந்திரிய கரண ஒழுக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்திரிய ஒழுக்கம் என்பது நம்ம ஐம்புலன்களை நல்வழியில் செலுத்துதல். கரண ஒழுக்கம் என்பது மனதை உருவ மத்தியில் வைத்து பல நம்முடைய சாமிகள் அதைத்தான் எல்லா நூல்களையும் சொல்கிறார். தயவு குரலிலிருந்து தயவு பாக்களிலிருந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு எடுத்துக்காட்டு. உட்டால் உடைய உபநயனத்தின் கதவும் தட்ட திறக்கும் தயவு. தயா உணர்வோடு இருந்தால் உள்தாள் போட்டு இருக்கக்கூடிய அந்த கதவு திறக்கப்பட்டு நமக்கு புருவ மத்தியிலிருந்து அக அனுபவம் வெளிப்படும் என்று தயவு குரல் நமக்கு சொல்லுகிறது. மூக்கு முனை நின்று மூளை நடு ஜோதி கண்டு ஏற்க தயா ஒழுக்கம் ஈண்டு என்று சொல்கிறார். ஒழுக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லாத எந்த துறையிலும் நம்ம முன்னேற முடியாது. அதுவும் சன்மார்க்கத்துக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதான் இந்திரிய கரண ஒழுக்கம். அதான் மூக்கு முனை நின்று மூளை நடு ஜோதி கண்டு ஏற்க தயா ஒழுக்கம் ஈண்டு என்ற இந்த உலகத்தில் தயா ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அப்பொழுது நமக்கு அக அனுபவம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி அனுபவித்து வாழக்கூடிய ஒரு மார்க்கம். ஏதோ ஒரு கூட்டம் கூட்டி பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாரும் கேட்டு போகிற மாதிரி கூட்டம் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் கிடையாது. நம்முடைய சாமியினுடைய தயவு மார்க்கம் கிடையாது. எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அனுபவத்தை பெற்று வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்க மார்க்கம். ஏதோ ஒரு கற்பனை கதை போல புராண கதை மாதிரி நினைச்சிட முடியாது. அதனால் இதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கத்தான் இதனுடைய சொரூபம் நமக்கு அனுபவத்தில் வரும். அதற்கான வழித்துறைகள் எல்லாம் நம்முடைய சாமிகள் நிறைய கொடுத்துட்டாங்க. வள்ளல் பெருமான் அந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தில் அவர் 3 கொடுத்தார். 7 இன்னும் 4 கிடைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி தேடி அந்த 4ஐயும் நம்முடைய சாமியை கொடுத்துட்டாங்க. அது தயவு குரலில் தான் கொடுக்கப்பட்டது. தயவு குரலில் தயவு பாக்களில் இருக்க அவர் கொடுத்துருக்கக்கூடிய உரைகளில் பூரா இருக்கிறது. அந்த 4 பகுதிகள் ஜீவகாரணியத்துடைய பாக்கி 4 பகுதிகள், மொத்தம் 7 பகுதிகள். 4 பகுதிகளும் முழுமையாக தயவு குரலில் தான் இருக்கிறது. அது எல்லோரும் அப்படியே தயவு குரல் இன்றைக்கு சுத்த சன்மார்க்க உலகத்துக்கு ஒரு சூத்திரமாக, அதாவது அதை உடனே நம்ம பயிற்சி பண்ணோம்னா அனுபவம் கிடைக்கும். அந்த மாதிரி கொடுக்க எப்படி சைவ சித்தாந்தத்தில் சிவஞான போதம், சிவஞான சித்தியார் என்ற நூல்கள் அவங்க சொல்கிறாங்க, சூத்திரமாக சொல்கின்றார்கள். அதுபோல் சுத்த சன்மார்க்கத்திற்கு எளிமையாக தயவு குரல் 700 நமக்கு சாமியை கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொருவரும் படித்து பார்க்க வருங்காலத்தில் உலகமே அதை ஆராய்ச்சி பண்ண சாமியினுடைய வாக்குனால்தான் வள்ளலாருடைய பெருமையை கூட தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நான்லாம் சாமியினுடைய நூல்களை படித்து தான் வள்ளல் பெருமானுடைய திரிதேக சித்தியும் அவர் பெற்றிருக்கக்கூடிய மரணம்லா பெருவாழ்வையும் தெரிந்து கொள்ள முடிந்தது, அறிவுபூர்வமாக கூட. இல்லாவிட்டால் ஒன்றும் தெரியல. வள்ளலார் மறைஞ்சாருனாங்க, திரிதேக சித்தி பெற்றார், மரணம்லா பெருவாழ் பெற்ற அன்பர்கள்லாம் அந்த காலத்தை கேட்டோம்னா ஒருத்தருக்கும் ஒன்றுமே தெரியல. அப்புறம் இங்கே சத்திய ஞான கூட்டத்துக்கு சாமியினுடைய அந்த சத்திய ஞான சபை என்ற தத்துவ விளக்கம், சாமியை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த நூல் எனக்கு கையில் கிடைத்தது. அதை பார்த்த பிறகு இங்கே சத்திய ஞான கூட்டத்துக்கே சேர்ந்தோம். அது படித்த பிறகு தான் வள்ளலார் எப்படி அந்த நூலை எழுதிய நம்முடைய சாமியினுடைய அனுபவம் எப்படி என்று அப்போதே எனக்கு சாமியை பார்க்காத மாதிரி எனக்கு தெரிந்து விட்டது. எனக்கு ஒரு 19 வயது இருக்கும். எங்களுடைய திருப்பரங்குன்றத்தில் சோமப்பா சுவாமிகள் மடம்னு ஒரு மடம் அங்கே இருக்கிறது, கூடல் மலையில். அதில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க தான் அந்த நூல் வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் நான் அந்த சமாதி கீழே தான் எங்கள் வீடு இருந்தது அந்த காலத்தில்.
அவங்க போய் விளாண்டுட்டு இருப்போம். அந்த அம்மா வள்ளலார் பக்தர், எல்லா விழாவும் எடுப்பாங்க. அவங்கள்ட்ட போய் படிச்சிருப்போம். அவங்க தான் அந்த நூலை புரிந்த ஒரு நூல் இருக்கு, படித்து பாருன்னு சொன்னாங்க. படித்த உடனே தான் சாமியனுடைய நிலை தெரிந்த சாமியல் உடனே ஒரு கடிதம் போட்டு 3 நாள் எனக்கும் ஒரு கடிதம் போட்டாங்க. அந்த மாதிரி சாமிகள் எனக்கு கொடுத்த உபதேசம் உள்ளத்து உன்னின்று சதா ஒளி வீசுகின்ற பதியோடு ஒன்றி வாழ பழகி கொள்ளுதல் வேண்டும். உள்ளத்திலிருந்து சதா அந்த அருட்பெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி சதா நம்மில் வெளிப்பட்டு பிரகாசித்து கொண்டே இருக்கிறார். அதை உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இந்த வாழ்வு எவ்விடத்திலிருந்தும் வாழலாம் என்று சொன்னார். இங்கே வந்து போகிறதுனா பெரிய காரியம் இல்லை, திருவருள் கூட்டி வைக்கும்போது வந்து செல்லலாம்னு அவங்க எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி சாமிகள் வந்து அவ்வளவு அடக்கமாகவும் எளிமையாகவும், அதாவது உண்மையை புகட்டுகின்ற ஒரு குருமகா சன்னிதானமாகவே திகழ்ந்தார். வள்ளலாருக்கு பின்னாடி ஒரு உயர்ந்த சிவ துரிய நிலையில் இருந்து வாழ்ந்த ஒரு குருமகா சன்னிதானம் நம்முடைய சாமிகள். ஆனால் பல பேருக்கு தெரியல. அதனால் அவருடைய அருளாட்சி இங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் பாருங்கள், அடுத்த வருஷத்தில் பாருங்கள் நம்ம பொன்னகரம் மற்ற இதெல்லாம் எவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் அடைய போகுது பாருங்கள். அந்த மாதிரி அதற்கான செயலெல்லாம் இப்போ உண்டாக ஆரம்பித்து விட்டது. அவருடைய அந்த தயவு நெறி, அதாவது இந்த உலக மக்கள் எல்லாம் அது தனியுறு மனிதன் தயவுடையவனாய் தழைத்திட்டால் கருணை நச்சமூகம் காசினி மேல் தலைத்திடுமே என்ற சாமியினுடைய அந்த வேண்டுகை, அந்த பாடல் இந்த புத்தகத்தை கடைசியில் போட்டிருக்கு. தனியுறு மனிதன் தயவுடையவனாய் தலைத்திட்டால் கருணை நச்சமூகம் காசினி மேல் தலைத்திடுமேன்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனும் தயவுடையவனாக வாழ வரும்போது இந்த உலகமெல்லாம் சிவிச்சமாக பயம் கவலை நோய் பிணி இல்லாமல் எல்லோரும் சிவிச்சமாக சந்தோஷமாக பேரின்பம் பெற்று வாழக்கூடிய நிலை கிடைப்பதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உண்மைதான் அந்த சாகாத கல்வியும் திருக்குறள் நூற்பாவும் என்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எல்லோரும் பெற்று அதை திரும்ப திரும்ப படித்து அதை அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்வதுதான் நாம் சாமிகளுக்கும் வள்ளற் பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு உண்மையான வழிபாடாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தயாபெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி தனிப்பெருந்தயவு தயாபெருஞ்சோதி தயாநிதி குருமலருடைய சாகா கல்வியும் திருக்குறள் நூற்பாவும் என்ற புத்தகத்தில் அடங்கியிருக்கிற பல உண்மைகளை ஐயா திரு விஜயராம ஐயா அவர்கள் மதுரையிலிருந்து வந்து எல்லாம் விளக்குனாங்க. அதாவது அருணகிரிநாதரை பார்த்தோம் இங்கே காலையிலேயே, ஐயாவை பார்த்தோம். அதே போல் திடீர்னு பார்த்தா நம்ம வீரகுருசாமி ஐயா வந்து எப்பவுமே ஐயாட்ட சுவாமிகிட்ட வந்து பல ஆண்டுகளாக வந்து இங்கே வந்து அணுக்கமாக அவர்களிடம் எல்லா அறிவுரைகளும் பெற்று செல்வது என்ற நிலையிலே இருந்தார்கள். பல இடங்களே சுத்தசன் மார்க்க விளக்கம்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. வடலூரில் போனாலும் அவரை சுற்றி ஒரு 8 பேர் 10 பேர் உட்காந்துருப்பாங்க. இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன விளக்கம், அது போல் சாமிகிட்ட கேட்ட அந்த அறிவுரைகள் பூராமே அவர் அங்கே ஸ்ப்ரெட் பண்ணுவார் அற்புதமாக. திடீர்னு பார்த்தா இங்கே வந்துருக்கிற மாதிரி ஒரு அந்த என்ட்ரன்ஸில் ஒருத்தர் உட்கார்ந்தாரு. ஏன்னா வீரகுருசாமி எங்கே உட்காந்துருக்காரு, ஒருவேளை அவர் இதை கேட்கறவங்களுக்காக தான் வந்துட்டாரோ அப்படின்னு பார்த்தா ஐயா ப்ளூ கலர் ஒரு சட்டை போட்டு அசலாம் அப்படியே இருந்தார். ஐயாவோட பேர் என்ன? சரி, வீரகுருசாமி இங்கே இருக்கிறார் ஒன்று. அடுத்து சுவாமிகள் வந்து புஸ்தகங்களாக எழுதிக்கிட்டே இருந்து ஒரு காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, முதல்ல நம்ம பழனி ரோட்டில் இருக்காங்களே சபாதி சுவாமிகிட்ட வந்து அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க புற உலகம் வந்து சுத்தமாக துறந்தாங்க. என்னதுக்கும் வெளியே வர்றதே கிடையாதுங்கிற நிலையில் அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்த அணுக்கமாக இருந்து அண்டாண்டங்களை பற்றிலாம் எழுதியிருக்கிற புத்தகங்கள்லாம் தான் நம்மகிட்ட இருக்கிறது. ஒரு சின்ன புத்தகத்திலையும் கோடி பெருமான அந்த விளக்கங்கள் எல்லாம் வேறு யாரும் கொடுக்க முடியாத விளக்கங்கள்லாம் சுவாமி அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள். அதனால எந்த புத்தகம் இது வரைக்கும் வாங்கப்படாமல் இருக்கிறதோ இல்லை நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை அனைவரும் பெற்று அதை வந்து படித்து நமக்கு இப்போதைக்கு முதல்ல விளங்காட்டா இருந்தால் கூட 4-5 முறை ஐயா விஜயராமன் ஐயா கூட சொன்னார், 4-5 முறை வேண்டி நம்ம திருப்பி அதை படிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக விளங்கும். ஒன்று உள்ளேயே நீங்கள் திருவள்ளுவரே கேட்டீங்கன்னா அது விளக்கம் கொடுக்கும் என்று சுவாமிகள் சொல்லியிருக்காங்க ஆச்சுங்களா. அதனால அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுக்கு மேலே நம்ம புத்தகம் எழுத வேணாம்னு நினைச்சாங்க ஒரு சாமி. வர்றவங்களுக்கு பூரா மேலேற்றிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான். எது வரைக்கும் புத்தகம் எழுதினாங்க 1980 வரைக்கும் இருந்திருக்குமா. 80க்கு அப்புறம் சுவாமிகள் வந்து புத்தகமே எழுதலான்ற எல்லாத்தையும் அவர் இங்கே இந்த உலகத்துக்கு வந்த நிலையை பூரா அவர் வந்து புத்தகமாக கொடுத்துட்டார். எல்லா அன்பர்களையும் இதை பெற்று பயன்பெற வேண்டும் என்ற விதத்தில். ஆக அதே மாதிரி தான் பெருமான் வள்ளல் பெருமான் அவர்கள் நிலையும் நல்லா சொல்லியிருக்கிறாங்க.
ஆக வள்ளல் பெருமான் வடலூர்ல இருந்து அந்த இடத்துல வந்து நடந்து எல்லா வேலைகளையும் சத்தியஞான சபை கட்டி எல்லாம் பண்ணார். அவர் நடந்த இடம் நின்ற இடம் எல்லாம் நாம் போறதுக்கு கொடுத்து வைக்கணும். அதே வந்து சுவாமிகள் இந்த இடத்துல நடமாடி இருக்கிறார்கள். அது மாதிரி பொன்னாரத்துல வந்து அவங்க வந்து சொற்பொழிவுலாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வருவதே ஒரு பெரிய பெருமை. நன்றி சொல்லும் முகத்தால் தான் இதெல்லாம் சொல்லப்படுது. யாருக்கு நன்றி சொல்வது? இங்கே வரதை கொடுத்து வச்சிருக்கணும். அப்படித்தான் நாம் நன்றி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்போ எல்லாம் வந்து வீட்டிலே இருந்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் கூட ஒரு சேகர் ஐயாங்கிற ஒரு டாக்டர் ஐயா வந்து வடமதுரையில இருந்து கூகுள் மீட்ல வந்து சன்மார்க்கம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மாதாந்திர ஆன்மீக சொற்பொழிவானது இன்னைக்கு சாயங்காலம் வந்து நம்ம வடமதுரை டாக்டர் சேகர் ஐயா அவர்கள் வந்து இந்த வலைத்தளத்தில் வந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அது வந்து வீட்டில் இருக்க வந்து அந்த டச்சு செல் இருந்துச்சுனாக்கா அதில் வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். அதாவது டச்சு செல் இல்லாதவங்களுக்காண்டி மலையடி வர சன்மார்க்க சங்கத்தில் வந்து அது வந்து ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய திரை சினிமா மாதிரி ஒரு பெரிய திரை கட்டி அதில் வந்து சன்மார்க்க அன்பர்கள் வந்து டச் செல் இல்லாதவங்க அல்லது வந்து நல்லா விரிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்கலாம் வந்து சாயங்காலம் முடிய வரைக்கும் இங்கே எல்லாருமே வரலாம். அப்போ அந்த ஒரு மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு வந்து மலையடி சன்மார்க்க சங்கத்தில் செஞ்சுருக்கோம். ஆகவே சன்மார்க்க அன்பர்கள் சாயங்காலம் வந்து 6:30 மணிக்கு வந்து டச் செல் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே வந்து கலந்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னும் வந்து நம்மளுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும். ஆகவே சாயங்காலம் வந்து அங்கே வந்து கலந்துக்கிட்டு கேட்டுக்கோங்க. டச்சல்னா அருள் சாப்பாடு கிடைக்காது. அருள் சாப்பாடு கிடைக்குங்க. ஆமாம், அது முக்கியம். ஆமாம். ஐயா அவர்கள் அதுக்குண்டான அந்த இணையதளத்தில் வெளியிட்டாச்சு. ஏற்கனவே வந்து நிறைய பத்திரிகைகள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி அந்த செய்தி சின்ன அந்த இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அடுத்தாப்புல இப்போ எல்லாருமே கூகுள் மீட் அப்படிங்கிற இதில் வந்து இணையதளத்தின் மூலமாக எல்லாரும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கவங்க எல்லாருமே பார்க்கலாம். ஐயா சொன்னாங்க டச் ஃபோன் அப்படின்னு. ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கவங்க எல்லாரும் வீட்டில் இருந்த இடத்துல இருந்து இப்போ வள்ளல் பெருமான் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வசதி ரொம்ப இலகுவாக வந்து விட்டது. இந்த கொரோனா பீரியட்ல தான் அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆளாளுக்கு வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு கூகுள் மீட் நடத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த அளவுக்கு வள்ளல் பெருமான் நெருக்கலை பரப்புற அளவுக்கு நீ சாயங்காலம் திரு சேகர் ஐயா அவர்கள் அந்த செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாமரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா சுவாமி தான் எழுதியிருக்கிறாங்க. ஒரு பூக்குது, அதுக்கப்புறம் பிஞ்சாகுது, பிஞ்சாகி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு பழம் வருதா. ஒரு பழம் படுத்த நேரத்தில் எல்லா பழமும் சும்மா இருக்குமா? அது மட்டும் பழுத்தா போதுமே, நம்மளும் பழுக்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இருக்கு. அது ஒரு பழம் பழுத்தாலுமே எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறது எல்லாம். அதே போன்று இங்கே வருபவர்கள் அனைவருக்குமே இந்த இரவா பெருநிலை சுவாமி அவர்கள் சொன்ன அந்த நிலை அனைவரும் அடையலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதனால நாம தான் நம்மளை மேலேற்றிக்கிறோம் என்பதை சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை நல்கிய ஐயா அவர்களுக்கும் ஐயா சுவாமி அவர்கள் திருவடிக்கும் நன்றியை கூறி அமைவது ராமானுஜம். அற்பஞ்சோதி அற்பஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பஞ்சோதி தாய். தற்போது ஜோதி தரிசனை காண்பிக்கப்படும். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆதிநீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே பெரும் ஜோதி பெரும் ஜோதி பெரும் கருணை பெரும் ஜோதி பெரும் ஜோதி